இருக்கீங்க, 2 பேர் இல்லை. நான் பாஸ்டிங் இருக்கிறேன், நீங்கள் 3 பேர் கிடையாது. இப்படி ஏதோ ஒன்று டிசிஷன் எடுத்து தான் நம்ம இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இதை தான் மையப்படுத்தி நாம் இருக்கிறோம். ஆனால் என்னுடைய சிந்தனைக்கு நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது, கடந்த ஆண்டு நோன்பு இருப்பதிலே நான் அருளுரை ஆற்றிய திருச்சபைகள் சொன்னது, எனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை நான் விடுவது தான் உபவாசம். எனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை இழப்பது தான் உபவாசம். அதுதான் ஈடு செய்ய தன்னை இழக்கின்ற பொழுதுதான் அது முழுமை பெறும். அப்போ தான் கடவுளுக்கு தெரியும். என்னால் லீவ் விட்டால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு இடத்துக்கு போகாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு நினச்சவங்க இந்த 40 நாள் கோவிலுக்கு போகணும்னு நினைக்கணும். இல்லை இந்த சீரியல் நான் என்னால் பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க பைபிள் எடுத்து படிக்கணும். அப்போ தான் கடவுளுக்கு தெரியும், ஓ மகள் இதற்காக எனக்காக இழந்திருக்கிறாள். ஆக நம்மை இழப்பது தான், அல்லது எனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை இழப்பது உபவாசமாக கருதப்படுகிறது. இந்த நான்வெஜ் வெஜ் சாப்பிட்ற அப்படின்ற செய்தியில் எனக்கு உபவாசத்தோடு தொடர்புக்கு வரும்பொழுது, அதை சிந்திக்கும் பொழுது, ஒருவேளை இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு சொன்னால், நீ கடந்த வாரம் நான்வெஜ் சாப்பிடல அப்படின்னு நியாயம் திருப்பாரோ? பண்ணுவாரா? இல்லை நீ இந்த வாரம் 40 நாள் சாப்பிடல அதனால் உனக்கு கிரெடிட் இருக்குதுன்னு சொல்லுவாரா? அதை மையப்படுத்தி வருவாரா என்கிற கேள்வி எனக்குள்ள இருக்கு. அதற்கு இருக்கக்கூடாது என்பது பொருள் அல்ல, இருக்க வேண்டும். அதை ஒழுங்குபடுத்துகிறதற்காக இது. இந்த 40 நாள் ஏதோ ஒன்று ஒழுக்கத்தில் நான் வளர்கிறேன் என்பது அடையாளம். இந்த நான்வெஜ் சாப்பிடும் அது ஒரு ஒழுக்கம், அது கடமையாக மாறிவிடக்கூடாது. நான் 40 நாள் இந்த வார்த்தைகள் தான் பயன்படுத்துவேன், 40 நாள் இப்படி தான் வாழ்க்கை முறை இருக்கும் என்பது ஒரு ஒழுங்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் நான்வெஜ் சாப்பிடாததுனால இறைவனோடு நான் இணைந்து விடுவேன் என்பது பொருள் இல்லாத ஒன்று. அதை தியாகமாக நான் நினைக்கும் பொழுது, என்னால் டெய்லி பிரியாணி சாப்பிடாம நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு ஆள் இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அவங்க சாப்பிடாமல் இருந்தால் தான் யாருக்கு சொல்ல முடியும்? அதை போயிட்டு கடவுள்கிட்ட தெரியப்படுத்த முடியும். நான் இருக்கிறேன், உனக்கு தெரியல, எல்லா வாரமும் நான் சாப்பிடுவேன், இப்போ ஏன் சாப்பிடாமல் இருக்கிறேன் ஆண்டவரே? நான் உனக்காக தானே இருக்கிறேன். அப்போ தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், எனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை இழப்பது தான் உபவாசமாக இருக்கிறது. ஆக இப்பேற்பட்ட சிந்தனைகளோடு நான் இதை வேறு கோணத்தில் ஒரு சில காரியம்